வணக்கம். விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் உலகையே வியப்பில் ஆழ்த்துவதுண்டு. இந்தியாவை பொறுத்தவரை பெருமைக்குரிய ஒரு திட்டமாக தயாராகி வருகிறது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம். விண்வெளித்துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வந்தாலும் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ஒரு திட்டத்தை இதுவரை இந்தியா நடத்தவில்லை. இப்போது அந்த சாதனையை நெருங்கிக் கொண்டுள்ளது நமது பாரதம். விண்வெளி பயணத்திற்கு தயாராகும் வீரர்களின் பெயர்களை வெளிப்படுத்தியுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் பிரசாந்த் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகிய 4 குழு விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். 4 பெயர்களை வெளிப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி மிஷன் லோகோ பேட்ஜ்களை வழங்கியுள்ளார். விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்ட 4 இந்திய விமானப்படையின் விமானிகள் ஆவார்கள். கேரள மாநிலம் தும்பாவில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமர் ககன்யான் திட்டப்பணிகளை ஆய்வு செய்துள்ளார். ககன்யான் இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டி சென்டரில் கடந்த 39 வாரங்களாக கடினமான பயிற்சிகளை பெற்று வருகிறார்கள் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள். 2019 இறுதியில் நடைபெற்ற தேர்வில் முதலில் 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பின்னர் அதிலிருந்து 12 பேர் தேர்வு செய்யப்பட்டு அதிலிருந்து இப்போது 4 தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ரஷ்யா சென்று பயிற்சி பெற்று திரும்பி வந்து இப்போது மேம்பட்ட பயிற்சிகளை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் அந்த 4. இந்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 பெயர்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். விண்வெளிக்கு செல்லவுள்ள இந்த 4 வீரர்கள் இந்திய வரலாற்றின் பாகமாக மாறவுள்ளார்கள். இந்திய விண்வெளித்துறையின் மைல்கல்லான ஒரு சாதனையின் பாகமாக மாறவுள்ளார்கள். காரணம், இந்தியாவில் இருந்து முதன்முறையாக நாம் சொந்தமாக விண்வெளிக்கு அனுப்பவுள்ள 4 இந்தியர்கள் இவர்கள். வரலாற்றில் என்றும் நிலைபெறப் போகும் 4 இவர்கள். பாரத தேசத்தின் 140 கோடி மக்களுடைய கனவுகளை நெஞ்சங்களில் சுமந்து கொண்டு விண்வெளிக்கு செல்லவுள்ளார்கள் இந்த 4. 2025 பிற்பகுதியில் நடக்கவுள்ளது ககன்யான் திட்டம். அதற்கு முன்பு வியோமமித்ரா என்ற ரோபோட் விண்வெளிக்கு சென்று வரும் திட்டம் செயல்படுத்தப்படும். வியோமமித்ரா சென்று வந்த பிறகு 2 ஆளில்லா திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதன் பிறகுதான் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியா. இப்போது விண்வெளிக்கு செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 போர் விமானங்களை இயக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். அதனால் எத்தகைய ஒரு சூழலையும் எதிர்கொள்ளும் திறனுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதற்கான பயிற்சிகள் பெற்றிருக்கிறார்கள். விண்வெளியில் மனித உடல் இங்குள்ளதை போல் சாதாரண நிலையில் செயல்படாது. அத்தகைய சிரமங்களை எல்லாம் எதிர்கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே விண்வெளியில் தாக்குப்பிடிக்க முடியும். அதனால் தான் நீண்டகால அவகாசத்தில் இந்த 4 தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ள பெருமைக்குரிய இந்த 4 சென்னையைச் சேர்ந்த ஒருவரும் இடம்பெற்றுள்ளார் என்பது தமிழர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாகும்.